வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கான குணங்கள். சிம்மம், நீங்கள் அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னாவே சிங்கம் மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ சிங்கம்னா எப்படி, காட்டுக்கு ராஜா மாதிரி. இவங்க எல்லாரையும் வேலை வாங்க தான் தெரியுமே தவிர இவங்க அதிகமாக வேலை செய்ய மாட்டாங்க. நல்ல வீரம் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க குரல் பார்த்திங்கன்னா கணீர்னு இருக்கும். ஒரு அதட்டிலே நம்ம பயப்படுற மாதிரியான ஒரு குரல் வளம் உங்கள்கிட்ட இருக்கும். அதே மாதிரி எதிரிகளை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கண்ணாலேயே பார்த்திங்கன்னா பணிய வைக்கிறதுக்கான திறமை அதிகமாக இருக்கும். ரொம்ப ராஜன் நடையோடு இருப்பாங்க. அதே மாதிரி தனக்கு சமமான நபர்கள் கூட தான் பழகுவாங்க. எல்லாருக்கூடையும் அவ்வளோ எளிதில் பழக மாட்டாங்க. மீதி எல்லாரையுமே இவங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஒரு அலட்சியமாக விட்டுருவாங்க. இவங்களுக்கு இயற்கையாகவே நல்ல செல்வமும் செல்வாக்கும் இயற்கையாகவே உங்களுக்கு கிடச்சிரும். நல்ல உயரமாகவும் இருப்பாங்க. நல்லா அதுக்கேற்றாப்புல பருமனும் இருக்கும். கொஞ்சம் கர்வத்தோடு இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்க பேச்சை கேட்கவே மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. தான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க யாரையும் தேடி செல்லணும்னு தேவையில்லை. எப்படி சூரியனை மையமாக வச்சு எல்லா கிரகங்களும் சுற்றுற மாதிரி இவங்களை சுற்றி எல்லாருமே வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு பொது பலன் தான். மற்றபடி அவங்க தனிப்பட்ட ஜாதகப்படி சில மாற்றங்கள் வரும். இது அப்படியே நடக்கும்னு கிடையாது. இது பொது பலனாக இருக்கும். அது அதே மாதிரி ஒரு நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்கள விட அதிக அந்தஸ்து பண வசதி உள்ளவங்களாக தான் இவங்களுக்கு இயற்கையாகவே அமையும். மக்கள் செல்வாக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ருசியாக சாப்பிடணும், பசிக்கு அப்படிங்கிற மாதிரியான இருக்க மாட்டாங்க. ஆனால் நல்லா வயிறு நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான குணங்கள் இவங்களுக்கு இருக்கும். யாருக்கும் தலை வணங்க மாட்டாங்க. கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டாங்க. சிம்ம லக்ன சிம்ம ராசிக்காரவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க தான் அந்த வீட்டில் ஒரு ஹெட்டாக இருப்ப மாதிரி இருப்பாங்க. அதாவது அவங்க அப்பாவுக்கு கூட பார்த்திங்கன்னா பயப்பட மாட்டாங்க. அப்பாவை எதிரியாக நினைப்பாங்க. ஏன்னா நீங்கள் தந்தைக்கு காரகரை பார்த்திங்கன்னா சூரியன். சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் யாராவது இருந்தாங்கன்னா அப்பா பேச்சு கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வீட்டுக்கு தலைவருங்கும்போது நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம், தந்தைன்னு சொல்லுவோம். ஸோ அவங்கள விட பார்த்திங்கன்னா சிம்மம் பவர் ஜாஸ்தி. அப்போ என்ன ஆகும், அப்பாவுக்கும் இவங்களுக்கும் நிறைய விஷயத்தில் ஒத்து வராது. அதே மாதிரி இவங்க வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாத்தையும் எப்படியும் தேடி பிடிச்சி அந்த உயரத்துக்கு எப்படியும் கொண்டு சேர்த்துருவாங்க. அதேமாதிரி குடும்ப பாசம் இவங்கள்ட்ட பெருசாக இருக்காது. ஏன்னா இவங்க மேக்ஸிமம் சமுதாயத்துக்கு தொண்டு செய்கிறதுக்கான எண்ணங்களோடய ஓடுவாங்க. அதனால பார்த்திங்கன்னா குடும்பத்து மேலே அதிகமான ஒரு அக்கறை வச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நல்ல நல்ல பதவிகள்லாம் உங்களை தேடி வரும். உயர் பதவியில் வைக்கிறவங்க நிறைய பேர் சிம்மராசி சிம்ம லக்னங்களாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அது இயற்கையாகவே பார்த்திங்கன்னா அந்த குணங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பதவிக்கான தகுதிகள் தேடி வரும். அதையும் இவங்க தக்க வைக்கிறதுக்கும் கண்டிப்பாக இவங்க அதை போராடுவாங்க. தனிப்பட்ட ஜாதகத்துலேயும் நிறையா மாறும். எதற்கும் கலங்காத நெஞ்சமாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதை பார்த்திங்கன்னா தைரியமாக எதிர்கொண்டு மன துணிச்சலோடு அதை நோக்கி போவாங்களே தவிர அப்படியே ஸ்டாப்பாகி நின்ற மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு காரியத்துக்கு அவங்க இறங்கிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எதிர்ப்பு வந்தாலும் அதை முடிக்கணுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு பயங்கிறதே இருக்காது. இவங்க மேக்ஸிமம் பயப்படணும்னா அவங்க வீட்டில் இருக்க மனைவிக்கு மட்டும்தான் அதிகமாக பயப்படுவாங்க. அதே மாதிரி இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரவங்களுக்கான பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழ்வாங்க. நல்ல குழந்தைகளாகவும் இருப்பாங்க. நல்லா தூங்குவாங்க. அதே மாதிரி இந்த குறட்டை விட்டு விடுற பழக்கங்கள் பார்த்திங்கன்னா இந்த இயற்கையாக பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரவங்களுக்கு இயற்கையாகவே அது அமையும். அதாவது சிம்மம் நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒருத்தவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகாரத்தோடையில் எதுவுமே செய்யாமல் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது சூரியனோட ஆதிக்கத்தோடு அவங்க இருப்பாங்க. மெயினாக சிம்ம ராசி சிம்ம லக்னமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஃப்ளெக்சிபிளாகவே ஆக மாட்டாங்க, வளைஞ்சே கொடுக்க மாட்டாங்க. ஒரு வீட்டில் குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை என்னை தேடி தான் எல்லாம் வரணும், அம்மா சாப்பாடு கொண்டு வந்துடணும், சாப்பாடு ஊட்டணும்,
ஒரு பெரிய ஏஜ் ஆனால் கூட அப்படியே தான் அதே மாதிரி தான் இருப்பாங்க. சரி கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டோமே, நம்ம சாப்பிட்டா நம்ம தட்டை கொண்டு கழுவுறதுக்கு போடுவோமே, அந்த மாதிரிலாம் பழக்கமே இருக்காது அவங்களுக்கு. எதுவுமே பண்ண மாட்டாங்க. எந்திரிப்பாங்க, எல்லாம் ரெடியாக இருக்கணும், கிளம்பி ஸ்கூலோ இல்லை ஆஃபீஸ் போவாங்க, திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க, எல்லாம் ரெடியாக இருக்கணும். அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் தான் இவங்க இருப்பாங்களே தவிர, இவங்களுக்கு அதிகமாக வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்குகிற எண்ணங்கள் தான் இருக்குமே தவிர, இவங்க எதுவும் இறங்கி வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைமை பண்புங்கிற மாதிரி அதிகமாக இருக்கிறனால இவங்களுக்கு நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டி நிறைய கிடைக்கும் இயற்கையாகவே. ஓகே, நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம்.